ஹாய் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் GoldBell. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜிபி கிரியேஷன் தமிழ். நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி எஃபெக்ட்டு தான். அது எப்படின்னா, நார்மல் 2D இமேஜை எப்படி 3D எஃபெக்டில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியலை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நியூ கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியும் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணிக்குவோம். இல்லை நம்ம கஷ்டமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் வித்து ஹைட் எல்லாமே. இப்போ ஃப்ரேம் எல்லாமே அது ஃபிட் பண்ணிடுச்சு. நான் டூரேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு 30 செகண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. 10 செகண்ட்ஸே போதும். 10 செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம மேலே பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்துகிட்டு ஃபில்லில் கலரை நான் ஒரு மீடியமான பிளாக்ல கொடுத்துக்கிறேன், கிரே மாதிரி. நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பென் டூலில் ஃபஸ்ட்டு இப்படி பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் லேயர் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ப்ளைனாக விட்டுட்டு ஃபோட்டோ விட்டு வெளியே கிளிக் பண்ணி ஃபோட்டோவோட பார்டரை கவர் பண்ணணும். ஷேப் ஒன் லேயரில் இந்த ஷேப் ஒன் லேயர் நம்ம இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர் கிளிக் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேம் சேஞ்சிங் ஆப்ஷன் வரும். அப்போ நீங்கள் நான் பேக்ரவுண்ட் நேம் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். நான் அதை பிஜின்னு வச்சுருக்கேன். அதை ஃபோட்டோவோட கீழே வச்சுக்கோங்க, நம்ம நார்மல் இமேஜோட கீழே. அடுத்து மறுபடியும் பென் டூல் எடுத்து நம்மளோட ஃபோட்டோவோட அவுட்டர் பேக்ரவுண்டை பாடி ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். பென் டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஹெச்சை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹேண்ட் ஆப்ஷன் வந்துடும், அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் அந்த ஹோல்டை லீவ் பண்ணிங்கன்னா பென் டூல் வந்துடும். அப்படியே நீங்கள் உங்களுக்கு வரலன்னா ஜி ப்ரெஸ் பண்ணால் போதும், பென் டூல் வந்துடும். மறுபடியும் பென் டூல் எடுத்து சும்மா ரஃப்பாக செலக்ட் பண்ணால் போதும், ரொம்ப அக்யூரேட்டாக செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. நான் செலக்டிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் ஒழுங்காக செலக்ட் பண்ணிட்டாலும் கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, ஒழுங்காக இருக்காது. உங்களுக்கு மீடியமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஜிபி கிரியேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போடுற டுட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நானே ஒழுங்காக போட மாட்டேங்கிறேன், ரொம்ப கேப்பு. கவலைப்படுறீங்க, சீக்கிரமாக ரெகுலராக வீடியோ பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டனால டச்சு விட்டு போச்சு. கஷ்டப்பட்டு தான் இந்த டுட்டோரியல் பண்ணிட்டுருக்கேன். ரெகுலராக பண்ண செட் ஆகிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை பாடின்னு செட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜுக்கு கீழே எல்லாமே நம்ம நார்மல் இமேஜுக்கு கீழே செட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கவர் ஆகி வரும், இமேஜ் ஃப்ரெண்டில் தெரியும். இல்லாட்டா உங்களுக்கு மேலே இருக்க லேயர் மட்டும்தான் தெரியும், இமேஜ் தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே கீழே செட் பண்ணிக்கலாம். கீழே அடுத்து இப்போ நான் அந்த கோட்டை மட்டும், அந்த டை மேபி லாயரோட டை, அந்த ஒயிட் கலர் டையை மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அதுவும் தனி லேயர்ட்டு. அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை ட்ரெஸ்ஸு நேம் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெஸ் நேம் கொடுத்துக்கலாம். என்டர் கிளிக் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுன்ட்டு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஃபேஸை மட்டும் தனியாக கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கவர் பண்ண முன்னாடி ஒன்று நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது லேயரில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே லேயரில் தான் செட் ஆகும். ஸோ சும்மா ரஃப்பாக வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர் எதுவும் செலெக்ஷன் இருக்காது, புது லேயராகிட்டு அது க்ரியேட் பண்ணிக்கும். ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே பண்ணி வச்சு முடிக்க போகிறோம். ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியாக கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரே கலரில் இருந்தால் மெர்ஜ் ஆகிரும். ஸோ அதனால் ஒழுங்காக நமக்கு எஃபெக்ட் கிடைக்காது. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா அடுத்து ஒரு லைட் கலர், அடுத்து ஒரு லைட் கலர், அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியல தனித்தனியாட்டு. ஸோ அதனால் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டைக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம்.
அடுத்து அதே மாதிரி நம்ம இப்போ பண்ண ஃபேஸுக்கு அதோட லோ கலர் கொடுத்துக்கலாம். இப்போது தனித்தனியாக தெரியும், எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காண்டி தான். அதே மாதிரி எண்டை கிளிக் பண்ணி இதோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒழுங்காக கிளிக் பண்ணி பண்ணும்போது பென் டூல் மிஸ் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் எடுக்கணும்னா கிளிக் பண்ணி மேலே பென் டூல் போய் எடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கீபோர்டில் நீங்கள் வந்து ஜி கொடுத்தா பென் டூல் வந்துடும். அதே மாதிரி இந்த ஹேண்ட் சிம்பிள் வரும்னா ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணதுக்கு வேணும்னா ஹெச் ஹோல்ட் ஹேண்ட் சிம்பிள் மறந்துடாதீங்க. இது ரொம்ப இந்த டுட்டோரியலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜூமின் வேணும்னா ஸ்க்ரோல் பண்ணால் போதும், மவுஸை ஜூம் ஆகும். நீங்கள் வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. எனக்கு நான் வந்து அவ்வளோ ஸ்பீடெல்லாம் பண்ணல, ஸ்லோவாக தான் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக காட்டுறதுக்காண்டி நான் வந்து டுட்டோரியலில் ஸ்பீடாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். பென் டூல் கிளிக் பண்ணுறது நான் ரொம்ப ஸ்பீடாக இந்த லெஜெண்டு இவ்வளோ வேகமாக பண்ணுறான் அப்படிலாம் இல்லை. நார்மல் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன். அதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்காண்டி. அதுக்காண்டி வீடியோக்காண்டி கொஞ்சம் லென்த்தாக ஸ்பீடப் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஹெட்டு, நோஸு, அப்புறம் கீழே சின்ன தெரியல எனக்கு அது என்ன பார்த்துட்டு. இதுக்கும் அடுத்த கலர் கொடுத்துக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபேஸ் நேம் வச்சுக்கலாம். ஃபேஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோமோ, இப்படி வைக்க ஃபேஸின், அதான் எஃப்இன், ஃபேஸின். அடுத்து ஐஸ் மட்டும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஐஸ் மட்டும் கரெக்டாக பக்காவாக செலக்ட் பண்ணிடணும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜேபி படம் யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்கள், சூப்பர் படம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஐசி நேம் கொடுத்தாச்சு. அதே இமேஜுக்கெலாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட செலக்டட் லேயர்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக தான் இருந்திருக்கு. ஓகே, போதும், இது போதும். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி நியூ லேயரில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓகே கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ரேடிக்கல் ஃபாஸ்ட் பிளர்னு நினச்சாலும் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் பில்லரில் ஃபாஸ்ட் பாக்ஸ் பில் ஓகே செலக்ட் பண்ணி ரிப்பீட் ஏச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த காம்போஷன் விட்டு நியூ காம்போஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு காம்போஷன் க்ரியேட் பண்ணால் 3D எஃபெக்ட் காம்போஷன். இப்போ அதே இமேஜை வச்சு வேறு ஒரு காம்போஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அது தனி காம்போஷனாக இருக்கும், இது தனி காம்போஷனாக இருக்கும். இதில் நான் இப்போ ஆல்ரெடி பண்ண நம்ம காம்போஷனாக இம்போர்ட் பண்ண போகிறோம். 3D எஃபெக்ட் இமேஜஸ் அதை இம்போர்ட் பண்ணி நம்ம ஷோ பண்ணி காட்டுறேன். அதே தான். இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவில் எனேபிள் பண்ணிட்டு இமேஜஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜஸ் விட்டுட்டு நம்ம 3D எஃபெக்டில் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து யூஸ் ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் லூமினஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸ் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சும்மா தான் காட்டுறதுக்காண்டி பண்ணுறேன். இந்த மாதிரி தான் எஃபெக்ட் வரும். இப்போ மறுபடியும் 0 வச்சுக்கலாம். ரெண்டையுமே 0 வச்சுட்டு ரெண்டையும் டைம் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 0 டைம் ஃப்ரேம் வச்சு எனேபிள் பண்ணிட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் போயிட்டு அந்த 2 லேயருமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 2 கீ ஃப்ரேம்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு 12, அது ஒரு 10, அந்த மாதிரி ஈக்குவலாகவே, இல்லை அது ஒரு 12, இது ஒரு 10, அந்த மாதிரி மாற்றி கூட பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட லேயரை மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இதே மாதிரி ஃபோட்டோவோட ஸ்கேலுக்கும் இது பண்ணிக்கோங்க. எஸ்கிரீட் பண்ணி ஸ்கேல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேலுக்கும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்க. 100லேருந்து 110க்கு நான் மாற்றுறேன். அப்போ நம்ம வந்து எஃபெக்டோட ஃபோட்டோவும் கொஞ்சம் ஜூமின் ஆகும். எஃபெக்ட் இன்னும் பக்காவாக இருக்கும். 3D எஃபெக்ட்டு பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த 3 கீ ஃப்ரேம்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. 3ஐயும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஈஸிஸ் பண்ணிக்கலாம். இல்லை F9 கொடுத்தா டேரெக்டாக கூட பண்ணலாம். கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் போய் ஈஸிஸ் F9 ஓகே பண்ணிட்டு கிராஃப் எடிட்டிங் சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளே பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போ நம்ம வந்து கிராஃபை வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வெர்டிகலாக. உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அது உங்களோட விருப்பம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணலான்னு காட்டி தான் கொடுக்குறேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. நம்ம எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். கிராஃப் எடிட்டிங்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிராஃப் எடிட் இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்பீட் கிராஃபை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிராஃப் இதே மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் காப்பி பண்ணி லைட்டாக கர்வை லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். இப்போது அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சூப்பராக பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த வீடியோவில் அவங்களோட ஐஸ் வந்து சூர்யா சாரோட ஐஸ் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கீழே வர மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 5 செகண்ட்ஸில் வந்து அந்த ஃப்ரேம் எண்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாட்டு எண்ட் கொடுத்து நம்ம வீடியோக்கு மொத்தமாக 5 செகண்ட்ஸில் கவர் பண்ணிட்டோம். 10 செகண்ட்ஸில் இருந்தது. ஆனால் எனக்கு அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐஸ் மேலே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ப்ளஸில் ஆல்ரெடி மூவ் பண்ணோம். இப்போ நம்ம அதை மைனஸில் மூவ் பண்ணோம்னா கீழே இறங்கிடும். இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 0ல் இருக்குது. 4 செகண்ட்ஸில் கரெக்டாக செட் பண்ணிட்டு 17 இருக்கிறத -17 அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட சூரிய சாரோட ஐஸ் வந்து கீழே மாதிரி வருது. இந்த ஃபோக்கஸிங் நம்மளோட ஈக்குவலாக நம்ம ஐஸுக்கும் அவங்க ஐஸுக்கும் ஈக்குவலாக அந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஜூம் அவுட் சூப்பராக வந்துருக்கு. 3D எஃபெக்ட்டு அவ்வளோதான். பக்காவாயிட்டு நம்ம வீடியோட எண்டு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அடுத்து வேறு ஏதாவது டுட்டோரியல் பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு தான் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் எனக்கு தெரியாது. இல்லாட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. See you. Bye.